இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன தமிழ், உன் ஃபேமிலி இங்க வந்துருச்சா? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. ஏய் இசை, எப்படி இருக்க? ஹாய் தேனி. ஹாய். தமிழ், இவங்க உன் பக்கத்து வீட்டு ஆண்டி தானே? வணக்கம் ஆண்டி. வணக்கம் தம்பி. தமிழ், உங்க அம்மா எங்க? எல்லாரும் வந்திருக்காங்கன்னா அவங்களும் தானே வந்திருக்கணும். எங்க அவங்கள மட்டும் காணோம்? கோவிலுக்கு போயிருக்காங்க. ஓ சரி, அவங்க வரட்டும், நான் வெயிட் பண்றேன். சார் இல்ல, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க சார். ஆட போ தமிழ், நாள் முழுக்க ரெஸ்ட் எடுத்து எனக்கு போர் அடிக்குது. ஆண்டி வரட்டும், நான் பேசிட்டு போறேன். அவங்க கிட்ட சில முக்கியமான விஷயம் பேச வேண்டியது இருக்கு. அவங்க வந்தது நான் பேசிட்டு போறேன். அது வரைக்கும் நான் இசை கூட விளையாண்டுட்டு இருக்கேன். இசைக்குட்டி, நம்ம விளையாடலாமா? கம் கம். வாங்க உட்காருங்க தம்பி. இசை, அங்கிளுக்கு அடிபட்டிருக்கு, பார்த்து விளையாடு. இசை, நான் பாத்துக்கிறேன், பரவாயில்ல. காட்டு. இது நம்ம சால்வ் பண்ணலாமா? தமிழ் வயிற்று இருக்குல்ல, மொத்தமா ஒண்ணா சேர்த்து. சிபி இங்க என்ன பண்றாரு? எனக்கும் அதான் மொத்தமா ஒன்றும் புரியல. இப்ப என்ன பண்ண போற? வேற வழி இல்ல, நான் எப்படியாவது அம்மாவை கூட்டிட்டு வரணும். நான் போய் அம்மாவை கூட்டிட்டு வரேன். போங்க போங்க. ஹாய் ஆண்டி, எப்படி இருக்கீங்க ஆண்டி? என்ன ஆண்டி, கோயில சாமி தரிசனம்லாம் முடிஞ்சதா? சாமி கிட்ட வர வாங்கியாச்சா? எனக்கும் சேர்த்தன வேண்டிக்கிட்டீங்க? சிபி. ஆண்டி, என்னாச்சு? ஏன் அழுகுறீங்க? சிபி சார், அது ஒண்ணும் இல்ல. நீங்க தான் சிபி சார்னு இதுக்கு முன்னாடி அம்மாவுக்கு தெரியாதுல்ல. அவங்க பழகின புஷ்பாவும் ஜனாமாவோட பேரனும் ஒண்ணுதான்னு தெரிஞ்ச உடனே கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டாங்க. அதுவும் இல்லாம எங்களால உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சுல, அதான் ஃபீல் பண்றாங்க. ஓ அதுவா ஆண்டி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நல்லா ஆறிடுச்சு பாருங்க. ஆண்டி, உங்க பொண்ணு தான் என்ன நல்லா பாத்துக்கிறாங்கல்ல, அவங்க இருக்கும்போது எனக்கு என்ன கஷ்டம் வரப்போகுது?